Taste the Daily. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் நகர பேருந்து நிலையத்தில் காங்கேயம் வெள்ளக்கோவில் மாவட்ட ஒன்றிய நகர கழக நிர்வாகிகள் சார்பில் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் ஜி லோகநாதன் தலைமையிலும் ஒன்றிய கழக செயலாளர் NSN நடராஜ், நகர செயலாளர் மணிமாறன் ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெற்ற திண்ணை பிரச்சாரத்தில் முன்னாள் அமைச்சர் பொள்ளாச்சி வ. ஜெயராமன் கலந்து கொண்டு திமுக ஆட்சியின் அவலங்கள் அடங்கிய பிரசுரம் வழங்கியும் அதிமுக அரசு கொண்டு வந்த சிறந்த திட்டங்களை விளக்கியும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். தென்காசி மாவட்டம் தேன்பொத்தையில் கனிமவள லாரி மோதி பண்பொழி பகுதியைச் சேர்ந்த மாரிமுத்து உயிரிழந்தார். இதையடுத்து பொதுமக்கள் சாலை மறியலில் ஈடுபட்டனர். சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கடையநல்லூர் அதிமுக MLA கிருஷ்ணமுரளி அதிகாரிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தியதில் 2 மணி நேரமாக நடைபெற்ற போராட்டம் கைவிடப்பட்டது. விபத்துக்களை தடுக்க கடும் நடவடிக்கை எடுக்க கோரிக்கை வைக்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் கீழத்தாழனூரில் புரட்சித் தலைவி அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியின் சாதனைகள் குறித்த விளக்க பிரசுரங்கள் வழங்கும் திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் MLAவுமான குமரகுரு தொடங்கி வைத்த இந்த நிகழ்ச்சி மாவட்ட புரட்சித் தலைவி அம்மா பேரவை செயலாளர் ஞானவேல் தலைமையில் திருக்கோவிலூர் மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் சந்தோஷ் மற்றும் ஒன்றிய அம்மா பேரவை செயலாளர் கண்ணன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்றது. சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார், ஒன்றிய செயலாளர்கள், நகர செயலாளர் உள்ளிட்ட 300க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் இதில் பங்கேற்றனர். திருச்சி புறநகர் வடக்கு மாவட்டம் முசிறி மேற்கு ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கரட்டாம்பட்டியில் ஒன்றிய கழக செயலாளர் MK ராஜமாணிக்கம் ஏற்பாட்டில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் மு. பரஞ்சோதி கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் முன்னாள் அமைச்சர் பூனாச்சி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் இந்திரா காந்தி மற்றும் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டம் அதிமுக வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனைக் கூட்டம் மேலூரில் உள்ள சந்தைப்பேட்டை நகராட்சி அரங்கில் நடைபெற்றது. அதிமுக நகர கழக செயலாளர் சரவணகுமார் தலைமையிலும் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பெரிய புள்ளான் என்கிற செல்வம் முன்னிலையிலும் நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் VV ராஜன் செல்லப்பா கலந்து கொண்டு ஆலோசனைகளை வழங்கினார். இதில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சுதந்திர போராட்ட வீரர் தியாகி திருப்பூர் குமரனின் 122வது பிறந்தநாள் விழாவை ஒட்டி ஈரோட்டில் அவரது திருவுருவ சிலைக்கு அதிமுக சார்பில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. ஈரோடு மாநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் சம்பத் நகர் பகுதியில் உள்ள திருப்பூர் குமரனின் திருவுருவ சிலைக்கு அதிமுக முன்னாள் அமைச்சர் KV ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் KS தென்னரசு, முன்னாள் மேயர் மல்லிகா பரமசிவம், மாநில அம்மா பேரவை துணை செயலாளர் வீரகுமார் உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். அப்போது கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் உடன் இருந்தனர்.